ஹாய், வணக்கம். வெல்கம் டு another vlog. இன்னைக்கு vlogல என்ன பண்ண போறோம்? மேங்கோ சியா புட்டிங் பண்ண போறோம். ஆமாங்க. இப்போ மேங்கோ சீசன் வந்திருக்கு. போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய விதவிதமான மேங்கோஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மேங்கோ எதுன்னு நீங்க செலக்ட் பண்ணி அந்த மேங்கோ வச்சு தான் நம்ம இன்னைக்கு மேங்கோ சியா புட்டிங் பண்ண போறோம். இது கேஸ் ஆன் பண்ணி இல்லைன்னா வெயில இப்போ என்ன சொல்லுவோம் அடுப்பு பக்கத்துல நிக்கிற அந்த எந்தமான விஷயமும் கிடையாது. பிகாஸ் நம்ம கேஸ் பற்ற வைக்கவே போகல. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம தேவையான திங்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். கண்டிப்பாக மேங்கோ. இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இதை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து மேங்கோஸ் எடுத்துக்கோங்க. நான் மேபி 1 or 2 மேங்கோஸ் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்புறம் தேவையானது மில்க் மேட். அது எந்த பிராண்டில் எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மில்க் மேட். நான் வந்து நெஸ்லேயோட மில்க் மேட் எடுத்திருக்கேன். அப்புறம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம். இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ இப்போ மேங்கோ அதெல்லாம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு லைக் 1க்கு 2 வேணும்னா அது கூட நீங்கள் எடுக்கலாம். அதுதான் நான் சொன்னேன்ல, மெம்பர்ஸை பொறுத்தும் நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட போகிறேன்றது பொறுத்தும் அதெல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் கோகனட் மில்க், ரியல் கோகனட் மில்க் பண்ணிட்டு நீங்கள் அதை எடுக்க முடியும்னா அதை விட செம்ம வேறு எதுவுமே இல்லை. எனக்கு அவ்வளோ இப்போது தேங்காய் எல்லாம் துருவி அப்புறம் அதோட பாலில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால அது நான் பண்ணல. நான் வந்து டாபரோட மில்க் மேட் தான், கோகனட் மில்க் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது உங்கள் வீடு பக்கத்தில் எது இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் நமக்கு ரொம்ப தேவையான விஷயம் சியா சீட்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. சியா சீடு வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு போடுற மாதிரி இருந்தால் லாஸ்ட் நம்மளோட எண்ட் ரிசல்ட்ல கொஞ்சம் அது வாட்டரி மாதிரி இருக்கும். லைக் அந்த தண்ணி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 3 விஷயங்கள் இருக்கு. ஸ்வீட்டுக்கு தேவையான நம்ம எவ்வளோ இதெல்லாம் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஒரு லிக்விட் ஃபார்ம் இருக்கும்ல, அதுலேயே இந்த சியா சீட்ஸ் ஒரு 15 to 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சா நல்லா எல்லாமே சூப்பராக வந்துடும். ஸோ நான் அப்படி தான் பண்ண போகிறேன். தண்ணியில் ஊற வைக்கணும்னாலும் அது உங்கள் இஷ்டம் தான். பிகாஸ் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த புட்டிங் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் போகும் இல்லையா. ஸோ அதனால தான் நான் இதுலேயே ஊற வைக்க போகிறேன். ஸோ பார்ப்போம், ப்ராசஸ்க்கு நம்ம போகலாமா? இப்போ நான் 2 மேங்கோஸோட ஸ்கின் எல்லாம் எடுத்து நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட சின்ன பீசஸாக கட் பண்ணணும்னா அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட்ல நான் ஒரு கோகனட் மில்க் காமிச்சேன்ல, அதோட அந்த ஃபுல் ஒரு சின்ன டெட்ரா பேக் அது ஃபுல்லாக ஊற்றி அதில் 2 ஸ்பூன் சியா சீட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் சோக் பண்ணுறதுக்கு. ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆனாலே அது சோக் ஆகிடும். இந்த நேரத்தில் நீங்கள் வெளில வைக்கணும்னாலும் வெளில வைக்கலாம், பட் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னாலும் வைக்கலாம். அந்த சில்னஸ்க்காக நான் வெளில தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றலாம். நம்மளுக்கு தேவையானது தான் நம்ம ஊற்றணும். நான் ரொம்ப எடுக்க போதில்ல, இதோட ஒரு ஹாஃப் எடுக்கிறேன். பிகாஸ் எனக்கு மேங்கோ நான் மேபி அந்த 2 மேங்கோ ஸ்லைஸ் பண்ணாலும் 1 தான் மேபி எடுத்தாலும் எடுப்பேன். அது அப்புறம் மில்க் மேட். மில்க் மேட் வந்து நம்மளோட ஸ்வீட் நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப வேண்டாம். இது மட்டும்தான் இதில் அன்ஹெல்தியாக கொஞ்சம் இருக்கும், பிகாஸ் சுகர் இருக்கு. பட் ஒன்ஸ் இன் அ வைல் எவ்ரிதிங் இஸ் ஓகே. இப்போ கொஞ்ச நேரமா நம்ம ஊற வச்சிருக்கோம்ல இந்த சியா சீட், அது பாருங்களேன் நல்லா உள்ள இப்போ 5-10 மினிட்ஸ் தான் நான் வச்சேன். அப்போவே ஓரளவுக்கு சோக் ஆயிடுச்சு. இதையும் நம்ம இதில் போர் பண்ணிக்கலாம். இப்போ சியா சீட்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்க்கலாம், கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் சேர்க்கலாம். அதெல்லாம் உங்கள் இஷ்டம். இந்த நேரத்தில் உங்களுக்கு இப்போது இன்னும் இதோட கலர் வேறு க்ரீமியாக எல்லோவிஷாக வேணும்னா மேங்கோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இல்லைன்னா வேறு மேங்கோ எக்ஸ்ட்ரா மேங்கோ எடுத்து அதோட பியூரியும் நீங்கள் இதில் சேர்க்கலாம். அதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் தான். இதில் நட்ஸ் எல்லாம் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். எண்டில் லைக் அது ரோஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணி எப்படி உங்களுக்கு சேர்க்கணும் அதெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். லைட்டாக நான் வந்து இதோட சுகர் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். வேற லெவலில் இருக்கு. நான் சொல்கிறேங்க, டக்குன்னு யாராவது உங்கள் வீட்டில் கெஸ்ட் வராங்க,
இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வீட்டிலேயே ஒரு டெசர்ட் பண்ணி கொடுக்கணுன்னா இப்போ இந்த மேங்கோ சீசன், ஐ திங்க் இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி கூட ஆட் பண்ணலாம். பைனாப்பிள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது, பட் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். எனக்கு இப்போ 2 மேங்கோஸ் போடுற அளவுக்கு இதில் இந்த மிக்ஸ்சர் இருக்கு. ஸோ இதை ஆட் ஆன் பண்ணி ஒரு கலக்கி, ஐயோ ஐயோ, இது ஃப்ரிட்ஜில் வச்சாலாம் நான் சாப்பிடுவேன்னா எனக்கு தெரியாது. நம்ம என் வீட்டில் அப்படிதான் டெசர்ட் பண்ணி அது ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் அந்த இது கன்சிஸ்டன்சி வந்து சாப்பிடணும் அப்படிலாம் வீடியோஸில் சொல்லுவாங்க. அதை பார்த்து நானும் பண்ணுவேன். இங்கே கன்சிஸ்டன்சிலாம் வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நான் பண்ணுறது. ஏன்னா நமக்கு அந்த பொறுமை இல்லை ஸ்வீட் பண்ணதுக்கப்புறம். இப்போ வாயில் தண்ணி ஊறுது. ஸோ இப்போ ஓகேங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்டே காட்டுறேன். ஐயோ ஐயோ, சூப்பரா இருக்கு, நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஆனா ஒண்ணு, மேங்கோ சூப்பரா இருக்கணும், இல்லைன்னா அந்த தண்ணி தான் செம்மையா இருக்கு. பிகாஸ் மேங்கோ ஒரு புளிப்பான மேங்கோ, இல்லைன்னா கொஞ்சம் அந்த மாதிரி மேங்கோ உள்ள போனா நம்மளுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கிற அந்த விஷயத்தோட ஸ்வீட்னஸ் எல்லாம் போய் அந்த புளிப்பு தான் எடுத்து காட்டும். என்னோட மேங்கோ சூப்பரா இருக்கு. ஐ மீன் இதுல வந்து எனக்கு கிடைச்ச மேங்கோஸ் நான் இங்க வாங்கினது சூப்பரா இருந்தது. அதனால இந்த புட்டிங்கும் சூப்பரா இருக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். யம்மியா இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். பாவம் என் கேமராமேன் வாயிலையும் தண்ணி வருது. பட் ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க இந்த மேங்கோ சீசனில் நம்ம இதெல்லாம் பண்ணணும்ல. ஹெல்தி அப்படிங்கிறது, அன்ஹெல்தி அப்படிங்கிறது இந்த மில்க் மேட் மட்டும்தான். மற்றபடி ஃப்ரெஷ் க்ரீம், தேங்காய் பால் அதெல்லாம் நம்ம ஒன்ஸ் இன் அ வைல், நான் சொல்றது டெய்லி நம்ம இதை சாப்பிட போறது இல்லை. ஒன்ஸ் இன் அ வைல் இது வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அதோட ஸ்வீட்னஸ் என்னென்ன மாதிரி வேணும் அப்படிலாம் நம்மளே பார்த்து பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, எனக்காக ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இல்லையா, அப்போ என்ன பிடிச்ச அது நீங்களும் பண்ணி பார்க்கணும்ல. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி வந்தது, நல்லா வந்ததா என்னன்னு. ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம மறக்காமல் பார்க்கலாம். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.